நாளைக்கு கார்த்திகை தீபம் கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லையுமே விளக்கேற்றுவோம். அந்த விளக்கை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த விளக்கை தான் வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். இதை வந்து ஒரு saree மாதிரி கட்டி எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் பிட் தான் எடுத்திருக்கேன். ஒரு ஹாஃப் பிட் மாதிரி எடுத்துகிட்டு அதில் 2 பக்கமும் வந்து வேறு ஒரு பார்டர் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன பிட்டும் எடுத்து அதுலேயும் வந்து பார்டர் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 பீஸ் வந்து உங்களுக்கு வேணும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பெரிய பீஸை என்ன பண்ணணும்னா, இப்போ நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறனோ அதே மாதிரியே ஃபோல்ட் பண்ணுங்கள். ஒரு சைடு வந்து இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணணும், திருப்பி இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணிடலாம். இது ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி அங்கே ஒரு ஹூக் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் வேணும்னா நீங்கள் அயன் கூட பண்ணி நல்லா பர்ஃபெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக ஆக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கணும் ஃபைனலாக. இப்போ இந்த விளக்கோட கொஞ்சம் சென்டருக்கும் கொஞ்சம் மேலே அந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு டை மாதிரி கட்டிடுங்க. ஏதோ ஒரு நூலோ இல்லை வந்து கயிறோ ஏதாவது வச்சு கட்டிட்டு, ஒரு ஸ்கெட்ச் பென்னோ இல்லை சின்ன ஒரு ஸ்டிக் மாதிரி ஏதாவது ஒரு இது எடுத்துகிட்டு, நான் இப்போ என்ன மாதிரி கட்டுறனோ அதே மாதிரி கட்டி பின்னாடி வந்து ஒரு நாட் போட்டுருங்க. அது வந்து கழண்டு வரக்கூடாது. இது எதுக்குன்னா, இந்த saree வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும், அதுக்காக தான் வந்து இதை நம்ம கட்டுறோம். ஏன்னா வந்து விளக்கு வந்து ரவுண்டாக இருக்கனால அந்த இடத்துல வந்து நிற்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சோன்னா அந்த இடத்துல வந்து கரெக்டாக நிற்கும் அந்த saree. அதுக்காக தான் இதை கட்டுறோம். இப்போ நம்ம வந்து மடித்து வச்சுருக்கோம்ல saree, அதை வந்து இந்த பொசிஷனில் பின்னாடி இருந்து முன்னாடி வர்ற மாதிரி போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 ஃப்ளீட் எடுத்து இந்த மாதிரி சேர்த்துட்டு, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஃப்ளீட்ஸுமே வந்து பக்கத்தில் கொண்டு வர போகிறேன். லாஸ்ட்டு 2 ஃப்ளீட் மட்டும் நமக்கு வேணாம். அது வந்து பின்னாடி கவர் பண்ணுற மாதிரியா அது வந்து அந்த பக்கம் நம்ம போட்டுருவோம். மீதி எல்லா ஃப்ளீட்ஸுமே வந்து கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு ஒரு ஹூக் போட்டு அதை வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே நல்லா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பின்னாடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹூக் போட்டோம்ல, மடிச்சுட்டு அந்த ஹூக்கை லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 ஃப்ளீட்ஸை மட்டும் எடுத்து கீழே விட்டுருங்க. அப்போ பின்னாடி பக்கம் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும். அந்த ஹூக்கை வந்து ஃபுல்லாக கழட்டக்கூடாது. 2 மடிப்பு மட்டும் எடுத்து கீழே விட்டுட்டு அந்த ஹூக்கை திரும்பவும் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இப்போ இதை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக ஒரு ஸ்கர்ட் மாதிரி வந்து இழுத்து விட்டுறணும். இப்போ ஃபைனலாக லோவர் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ டாப் பார்ட்டில் வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுலேயும் இதே மாதிரியே ஒரு ஸ்கெட்சை வச்சு நான் வந்து டைப் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஸ்கெட்ச் இல்லைனா நார்மலாக ஒரு குச்சி கூட வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு கயிறை வச்சு டைப் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ திரும்ப நான் இன்னொரு பிட் காட்டினால அந்த பிட்டை வந்துட்டு பின்னாடி நம்ம, அதாவது அந்த ஃபஸ்ட்டு 2 ஃப்ளீட்டை இறக்கி விட்டோம்ல, அந்த ஃப்ளீட்டோட எண்டில் வந்து ஊக் வச்சு இதையும் அதையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கல, இதை வந்து ரோல் பண்ணி திரும்ப அந்த ஸ்கெட்ச் மேலே வந்து போட போகிறேன். அதாவது நம்ம ஹாஃப் saree கட்டுற மாதிரியே தான் இது. போட்டுட்டு இப்போ திரும்ப அதை கொண்டு வந்து இந்த ஃப்ரண்ட்டில் போட போகிறேன். ஸோ வந்து saree வந்து நம்ம போட்டு ஃப்ளீட்ஸ் போட்டு திரும்ப அதை முன்னாடி கொண்டு வர மாதிரி இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் லைட்டாக மடித்து விட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல ஃப்ளீட்டு, அதையும் இதையும் சேர்த்து வந்து ஹூக் போட்டுடலாம். அப்போ நல்லா டைட்டாக இருக்கும், கழட்டாது. இப்போ குட்டியாக இந்த மாதிரி ஏதாவது ரிப்பன் மாதிரி எடுத்து நீங்கள் வந்து பின்னாடி வந்து ஒட்டியான மாதிரி கட்டலாம். லேஸ் இல்லை ரிப்பன் இல்லை வந்து அந்த சாரியோட இதையே ஏதாவது ஒன்று எடுத்து இந்த மாதிரி டைட்டாக கொஞ்சம் கட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் செயின் வச்சுருந்தா இதில் செயின் போடலாம். என்கிட்ட இது கரெக்டாக செட் ஆகிற மாதிரி செயின் இல்லாதனால நான் ஒரு இயரிங் எடுத்து அங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக உங்களுக்கு லுக் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த விளக்கையும் நான் வந்து ஏற்றிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு லுக் வந்து இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் இந்த மாதிரி புடவை மட்டும்தான் கட்டணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் பையன் மாதிரி கூட அந்த வேஷ்டி சட்டை போட்ட மாதிரி கூட செய்யலாம். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் எப்படி வந்து பேஸ் வந்து செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ என்னோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் ரொம்ப சேஃபாக இந்த கார்த்திகை தீபத்தை கொண்டாடுங்க. தேங்க்யூ.